The final call. Our heart must be always constant on the aspect of heaven. Okay. So that we don't lose conscious. Every Sunday at 9 p.m. Indian Standard Time. வேதம் அறிவோம். நன்மை செய்வது, நற்காரியங்களை செய்வது, நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவனுடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைமுறை பேச்சு. இந்த நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா, நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எழும்ப ஆரம்பித்திருக்கும். யார்கிட்டயுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம கேட்கறது, கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம். அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு 9 மணிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தாலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் வேதம் அறிவோம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் புல்பீட் என்ற புரோகிராம் மூலியமா பேசுகிற தேவ செய்தியிலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்த்து அதுல அவங்க சொல்லப்பட்ட காரியத்துல இன்னும் மேலதிகமா ஏதாவது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்த்து நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைய கடிதங்கள், இமெயில், நிறைய லெட்டர்ஸ் வருகிறது. இது குறித்து அநேக நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய ஆவிக்குரிய காரில் பகிர்ந்து கொள்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை பார்த்து கடந்து போக போறோம். நாம் கடந்த வாரம் இந்த செயலை பார்க்கும்போது நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தையை பார்த்து கடந்து போகணும். இன்றைக்கு நம்ம அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியுடைய ஒரு சின்ன கிளிப்பிங்கை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த மாதிரி நம்மோடு இருந்த ஒரு செந்திலர் வந்திருக்கிறாங்க, ராபின் அவர் வந்திருக்காங்க, ஷெரினா அவர்கள், ஜெசியார் வந்திருக்கிறாங்க. இயேசு நாமத்தாலே நான் வரவேற்கிறேன். நாம இப்ப முதல்ல அந்த கிளிப்பிங்கை பார்த்து விட்டு திரும்ப நம்ம நிகழ்ச்சி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம நிறைய இப்போது கிளிப்பிங்கை பார்ப்போம். ஆவிக்குரிய காரியங்களை சிந்தியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி எனில் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதேன்னு சொல்றார். அவ பாருங்க, நீங்க எதை யோசிச்சாலும் ஸ்பிரிச்சுவலா யோசிங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை கொண்டு அவைகளை யோசிங்க. மாம்சத்தின் உணர்வுகளையோ மாம்சத்தினுடைய எதிர்காலங்களையோ மாம்சத்தினுடைய தேவைகளை வச்சு ஒரு காரியத்தை யோசிக்காதீங்க. அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றார். அதை ஸ்பிரிச்சுவலா அது என்ன அப்படின்னு யோசிங்க. அப்படி செய்தால் அது உங்களுக்கு தேவனிடத்தில் நன்மையான விளைவுகளை பெற்றுத்தரும் சொல்றாங்க. என்ன நேயர்களே, ஐயா பேசுறதை கேட்டீங்களா? ஆவிக்குரிய சிந்தனை, அதை குறித்து ஐயா பேசிட்டாங்க. போன வாரம் நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை குறித்து பேசிட்டாங்க. இன்னைக்கு 2வது ஆவிக்குரிய சிந்தனை என்பதை குறித்து ஐயா பேசுறது நம்ம கேட்டீங்க. ஐயா சொன்னாங்க, ரோமர் 8:5-7 வரைக்கும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியலா இருப்பாங்க, ஆவின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியலா இருப்பாங்க, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பார் என்று ஐயா சொன்னாங்க. அப்போ அதுல மாம்ச சிந்தை உள்ளது மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்னாங்க. நீங்க அதை கேட்டீங்க. எல்லாவற்றிலையும் ஆவிக்குரிய காரியத்துல ஆவிக்குரிய வேதத்துல சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஐயா சொன்னதை நாம் கேட்டோம். இன்றைக்கு அதை குறித்து மத்தியில் வந்து சகோதர சகோதரிகளோடு நாம் இணைந்து கர்த்தர் மேலதிகமா என்ன காரியத்தை பேசுகிறார் என்று கேட்டு நம்ம கடந்து வருவோம். வாங்க நம்ம அவர்களை சந்திப்போம். செதில் நம்ம நிறைய காரியத்தை பார்த்து இந்த ஆவிக்குரிய சிந்தையை குறித்து வெளிப்படுத்த நிறைய கடிதம் வருது நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா நினைக்கிறேன், நிறைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த ஆவிக்குரிய சிந்தனை எதோடு இணைக்கப்படுது, ஆவிக்குரிய சிந்தை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம
கடந்து போக நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆவிக்குரிய சிந்தை, அதாவது யோவான் 3:6 சொல்றது, மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியா இருக்கும். அப்போ ஏன் ஒரு ஆவியிலே பிறக்க வேண்டும்? எது ஆவிக்குரிய சிந்தனை, எது ஆவிக்குரிய எண்ணம் என்று நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு நாம யாருக்கு அந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்கும் என்று பார்ப்போம். ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய எண்ணம் வேணும்னு சொல்லியாச்சு. யாரு ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிகிறான். அப்போ எல்லாருக்கும் ஆவி இருக்கு, யாருமே ஒரு பிணமாக இல்லை, எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆனா எந்த ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியான் அருளப்படுவதை குறித்து வேதம் சொல்லுது. அப்போ ஆவிக்கு நிலைகள்ல மறுபடி பிறந்தவர்களை குறித்து சொல்லுது. ஆவியில மறுபடி இப்ப ஆண்டு சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஆவியிலே பிறக்கிறவன் ஆவிக்குரிய சிந்தை உடையவனா இருப்பான். ஆவிக்குரிய நிலையில பிறந்தவன் ஜென்ம சுபாவங்களை அகற்றி அதிலிருந்து விடுபட்டு இருப்பான். ஒரு ஜென்ம சுபாவம் விடுவிக்கப்பட்டாதான் ஆவிக்குரிய அனுபவத்துல அவன் நிலைத்திருக்க முடியும்ன்றது தேவனுடைய இந்த வசனம், இந்த வார்த்தை சொல்லுவது. நாம் இன்னைக்கு இதை பார்ப்போம். நீங்க அதை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா நம்ம எல்லாரும் அதை குறித்து சில காரியங்கள் பேசி நம்ம கடந்து போகலாம். நீங்க சொல்லும் போதுன்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. இப்போ ரோமர் எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு ஆவிக்குரிய விதத்துல சில வரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்திரப்படணும் அப்படின்னா நமக்கு அதற்குரிய வரங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டுமானால், ஆவிக்குரிய சிந்தை உருவாக வேண்டுமானால் ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு தேவைன்றது. ஆவிக்குரிய வரங்கள் என்பது ரொம்ப முக்கியமானதா. ஆவிக்குரிய வரங்களை ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு வேதம் சொல்றதுன்னா, ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய கனிகள் என்று வேதம் எதை சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை நம்ம பார்ப்போம். அதுல கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களை விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஒருவனுக்கு ஆவின் கனி இருக்கும்போது அவனுக்குள் ஆவிக்குரிய சிந்தை ஆட்டோமேட்டிக்கா பிறப்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அப்போ ஒரு வரங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பாக அவன் முதல் தேவை என்ன அப்படின்னா ஆவிக்குரிய கனிகள். இந்த ஆவின் கனி பாத்தீங்கன்னா ஆவின் கனி, அன்பின் கனி, இதெல்லாம் அந்த கனிகள் நிறைய இருக்குது. ஆவியின் கனி, அன்பின் கனி, சந்தோஷத்தின் கனி, சமாதானத்தின் கனி, நீடிய பொறுமை, அது ஒரு கனி. இதெல்லாமே ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாமே கனிகளுக்குரிய காரியங்கள். இது ஒருக்குள்ள இருக்கும்போது ஆவிக்குரிய வரங்கள் ஆட்டோமேட்டிக்கா அது செயல்படும். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் குறித்து நீங்க பேசுறீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டாலே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கிற ஒரு காரியம். நீங்க சொல்ல வரீங்க? ஆக்சுவலா நீங்க சொன்னது பார்த்தா அது பாத்தீங்கன்னா இப்போ ஆவிக்குரிய வரங்கள் ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய கனிகள் ரொம்ப முக்கியம். ஆனா இதெல்லாம் ஏன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கறாரு அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். நம்ம ஐயாவோட செய்தி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வரும்போது இது வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி நாட்கள் பாத்தீங்கன்னா இதுவரை கண்டிராத தீமைகள் தேசத்திலயும் பட்டணத்திலயும் உலகத்திலயும் உண்டாகும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த தீமை நாட்கள்ல ஒரு காரியம் தேசத்திலயோ இல்ல உலகத்திலயோ சம்பவிக்கும் போது அது அந்த நாட்கள்ல நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சபைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது யாரு தெரியும் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரிய விஷயத்த சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும். எல்லாரும் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது. அப்ப ஆவிக்குரியவன் தான் ஒரு காரியத்தை நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். இப்ப சமீபத்துல கொள்ளை நோயா இருக்கட்டும், கொள்ளை நோய் வரும்போது சில பேர் அது வருது ஒரு குறிப்பிட்ட தேசத்துல வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா ஆவிக்குரியவர்கள் இந்த காரியம் ஏன் அனுமதிக்கப்பட்டது, எதனால இங்க வந்தது, கர்த்தர் ஏன் ஒரு புதிய காரியத்தை செய்யறாங்க, இந்த தீமை அது காரணம் என்ன, கர்த்தர் எதிர்பார்க்கறாங்க, அப்ப இந்த தீமை நாட்கள் நாம என்ன பண்ணணும், அப்ப இந்த கொடிதான நாட்கள் சபை என்ன பண்ணணும் அப்படிங்கறது யாரு சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும்னா ஆவிக்குரியவன் தான் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் இந்த ஆவிக்குரிய சிந்தை இருந்தா மட்டும்தான் இந்த கடைசி நாட்கள் அவர் தீமையில நாம் தப்பித்துக் கொண்டு தேவன் விரும்புகிற சித்தத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இருக்கணும்ன்றீங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இருக்கிறவங்க தான் ஆவிக்குரிய தரிசனத்தையும்
ஆவிக்குரிய அழைப்பையும் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அதன்படி அப்போ அந்த ஆவிக்குரிய அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஆவிக்குரியனா வானமண்டலத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, சாத்தான் ஆவி, அந்தகாரத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்து நிறைய ஆவி இருக்கு. ஆவிக்குரிய அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தனை என்பது ஆவியானவருக்குரிய சிந்தனை. ஆவியானவருக்கு சிந்தனை, ஆவிக்குரிய நிறைய இருக்குல்ல, நிறைய ஆவி பார்த்துருக்கோம் இல்ல, பெசபேல் ஆவி இல்ல, பார்வோன் ஆவி, ஈப்தின் ஆவி, நிறைய ஆவி பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஆவிக்குரிய சொல்லப்படணும்னா ஆவிக்குரிய சிந்தனை என்பது ஆவியானுக்குரிய சிந்தனை. இந்த ஆவியானுக்குரிய சிந்தனை எதுன்னு பாத்தீங்கன்னா அது வேதம் சொல்லுது, அது கிறிஸ்துவின் சிந்தை தான் ஆவியானவருடைய கிறிஸ்துடைய சிந்தை. அவர் நமக்கு இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நம்ம அருளப்பட்டதுனால அந்த கிறிஸ்துடைய சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த சிந்தையை தரித்துக் கொள்வது அல்ல நமக்குள் உருவாக்கி கொள்வதற்கு தான் கர்த்தர் வந்து அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் எண்ணங்களை கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லும் போதுன்னு அந்த கிறிஸ்துவின் சிந்தைக்காக தான் வந்து பவுல் வந்து கொரிந்தியர்ல ஒரு வசனம் அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் வந்து அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அது அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது வந்து அவர் பிதாவினுடைய இணைந்திருந்ததுனால பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போலதான் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய அபிஷேகம் கொடுக்கப்படும் போது நாம கர்த்தரோடு இணைந்து இருக்கும் போது கர்த்தருடைய மனதில் இருக்கிற திட்டங்கள், அப்போ நம்மளுடைய பிரயோஜனத்திற்கென்று நாம் அதுல எப்படி வளரணும், நாம அந்த வரங்கள் எப்படி வளரணும், வல்லமையில எப்படி வளரணும், அது எல்லாவற்றையுமே கர்த்தரே நமக்கு கொடுத்து அதை நடத்துகிறார். அப்போ நீங்க சொன்னது போல இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம எப்படி பார்க்கணும், அப்போ அதையும் கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள வளர வளர நமக்குள்ள அந்த ஆவியானவருக்குரிய கண்ணோட்டம், ஆவியானவருக்குரிய சிந்தை, ஆவியானவருக்குரிய காரியங்கள், இது எல்லாமே வந்து கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. இதுல இருந்து உண்மையில அது ஒரு பெரிய கண் திறக்கப்பட்ட ஒரு செய்தியா நான் அதை பார்க்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இந்த கடைசி நாட்கள் நம்ம இருக்கோம்னா, அப்போ இந்த நாட்கள்ல வந்து காரியங்களை வந்து நிதானித்து அறிகிறதற்கு வந்து ஆவிக்குரிய நிலை ரொம்ப முக்கியம். அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கலாம், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டதா இருக்கலாம். ஆவியில நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல நாள்தோறும் வளர்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள நாளுக்கு நாள் அது பெருகும் போதுதான் இந்த நாட்கள்ல நமக்கு கர்த்தருடைய காரியங்களை வந்து துரிதமாவும் பலமாவும் நிறைவேற்ற முடியும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் கூட கிறிஸ்தவர் தானே, எங்களுக்கும் அந்த கிறிஸ்துவ ஆவி இருக்கு, நாங்க ஞானஸ்தானம் பெற்றோம், அந்த ஆவி எங்களுக்கு வந்துருச்சு, நாங்க மறுபடியும் பிறந்துட்டோமே. அப்ப அந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்த நிறைய பேர் முழுமையா தெரியாம இருக்கு. ஒரு கிறிஸ்துவா இருந்துட்டாங்க மாத்திரம் கிறிஸ்துவோட சிந்தை அவங்களுக்கு கிடைத்து விடுவதில்லை. அவங்க கிறிஸ்துவ ஆக்கப்பட்டனால வேதம் சொல்வது, அவர் உலகத்தின் ஆவில் நிரப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் அல்ல. ஒரு உலகம் ஃபுல்லா அவருடைய சிந்தை ஃபுல்லா, எண்ணம் ஃபுல்லாவே ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்குமானால், அதாவது ஆவிக்குரியருடைய ஆவியானுக்குரிய கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் அவர்கள் முழுதுமா தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், பரலோகக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு வேற எந்த உலக சிந்தனைக்கும் ஆட்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தேவன் நம்ம பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் என்பதே அவருடைய விலையேறு பெற்ற கல்வாரி ரத்தத்தினால சிந்தப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான பாத்திரமா நம்ம மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த அதை வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு காரியமா அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆவிக்குரிய சிந்தனையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க தான் அது வந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் காரியம் நிறைய இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பாருங்க, கர்த்தருடைய சீஷர்கள் அங்க நிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து கூட வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிச்சு, உங்களுடைய சீஷர்கள் வந்து நாங்க போய் துரத்த சொன்னோம், அவங்களுக்கு துரத்த கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் வராரு, அந்த உடனே அந்த பிசாசை அதட்டி அதை துரத்துறாரு. ஆனா ஏன் உங்க சீஷர்களால் எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, விசுவாசத்தின் மேல் எதன் மேல விசுவாசம் வைக்கப்பட வேண்டுமோ அது விசுவாசம் வைக்கப்படாதபடிக்கு எப்படி ஆண்டவர் போச்சுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலம் உங்களுக்கு தேவை. பலம் உள்ளவனுக்கே பலமான ஆகாரம் எல்லாருக்கும். அப்ப பிசாசை துரத்தணும் அப்படின்னா இது எப்படி துரத்த முடியும்? இயேசு நாமத்தை சொன்னா பிசாசு போயிடுமே, ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தால் வேறொன்றிலும் போகான். அப்போ சில காரியங்களை இந்த விதமா தான் நடத்தப்படணும், இந்த விதமா தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பிரின்சிபல், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் வச்சிருக்காரு. அதன்படி போகும்போதுதான் இந்த காரியத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய சிந்தை பெற்றவர்கள், ஆவிக்குரிய அந்த எண்ணங்களை உடையவர்கள் தான் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய பலன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து
இந்த லாக்டவுன் நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது கண்டினியூஸா செய்தி சொல்ற இந்த காரியம் அதுதான். இன்னைக்கு கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட தீமைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ வந்து அந்த ஆவிக்குரிய பலன் உள்ள சபைகள், ஆவிக்குரிய பலன் உள்ள விசுவாசிங்க, ஆவிக்குரிய பலன் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் தான் அந்த தீமை நாட்கள்ல கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். பலன் இல்லாதவங்க அந்த தீமையில வந்து அமிழ்ந்து போயிடுவாங்க, அவங்களால எந்த ஒரு கிரியும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப அந்த பலம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா பலமான ஆகாரம் இருந்தா தான் அவங்களை பலப்படுத்த முடியும். பலமான ஆகாரம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அது வந்து அது வந்து ஒரு லாஜிக்கும் கிடையாது. அப்ப கர்த்தருடைய வசனம் வந்து சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் கொரிந்து சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குள்ளா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஆகாரம் கொடுக்கப்படணும்னா அவங்க மாம்சத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ஆவிக்குரியவர்களுக்கு தான் அந்த பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியும். நீங்க ஆவியில பலமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஆவிக்கு வந்து மேலதிகமான ரகசியங்கள்லாம் வந்து உங்களுக்கு பேச முடியும். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பட்டணத்துல நம்ம தேசத்துல இருக்கிற சபைகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த நாட்கள்ல வரப்போகிற தீமை எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள பலன் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு பலமான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆவிக்குரிய சிந்தை இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் பேசுற கடைசி காரியத்தை நாட்கள்ல சொல்ல காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தாலும் இப்போ நிறைய பேர் கேள்வி, நாங்களும் வந்து ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த ஆவியின் சிந்தை இல்லையா, ஏன் எங்களால் அதை மேற்கொள்ள முடியல? எப்படி சீசர்கள் கேட்டாங்க. இயேசுவோடு இருந்த 3 வருஷம் இருந்த சீசர்கள், 3 வருஷம் சீசர்கள் அப்படிங்களால ஏன் கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் வந்து எங்களால் ஏன் இந்த ஆவிக்குரிய எண்ணங்கள் இருக்க முடியல, ஏன் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி வேற, ஆவிக்குரிய உருவாக்கப்படுவது வேற, ஆவிக்குரிய முதிர்ச்சி, இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு ஃபுல்னஸ் இருக்கணும். எதனால் எதன்படி அறியப்படுவது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்க ஏன் வந்து நிறைய பேர்ல அந்த ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவிக்குரிய சிந்தைகள் அவங்களால மேற்கொள்ள முடியல, ஏன் அவங்களால எல்லாரும் ஏன் மேற்கொள்ள முடியல? நீங்க சொல்லும் போது இப்ப நீங்க சொன்னீங்களா சில பேர் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு ஒரு அடையாளமே வந்து அப்போஸ்தலர் சொல்லப்படுங்க. ஒருக்குள்ள அபிஷேகம் இருந்தா அவன் பாவத்தை மேற்கொள்ள பலன் இருக்கும், உலகத்தை மேற்கொள்ள பலன் இருக்கும், இச்சைகளை மேற்கொள்ள பலன் இருக்கும். அப்போ அதுலயே நம்ம வந்து அவங்களை புரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து உலகத்தினுடைய காரியங்கள்ல வந்து நம்ம ஒத்து போறோமா, இல்ல அந்த உலகத்துல வருகிற காரியத்தை மேற்கொண்டு நம்ம கர்த்தர்கின்ற அதனால நிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பதான் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம். அபிஷேகம் பண்ணப்படல என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, டு ஓவர் கம், பாவத்தை மேற்கொள்வது, பிசாசை மேற்கொள்வது, உலகத்தை மேற்கொள்வது, இச்சைகளை மேற்கொள்வது. அபிஷேகம் பண்ணப்பட்டாலே அவர் வந்து ஓவர் கம்மர் தான் அர்த்தம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளதான் அந்த அபிஷேகம். நான் இன்னும் பழைய மாதிரி இருக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லாவிட்டால் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய அபிஷேகங்களை பெற்று அவங்களால ஒண்ணு அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாத ஆட்கள். அது பாருங்க, கலாத்தியர் 5:24 சொல்லுது, ஏன் இந்த ஆவிக்குரிய சிந்தைகள் அநேகர் உண்டாகலன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் ஆவிக்குரிய சிந்தையுடையலா இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தை என்பது கிறிஸ்துவை உடையது, ஆண்டவரை முழுதுமா ஏற்றுக்கொள்ளுது. நாங்களாம் இயேசு ஏற்றுக்கொண்டோம், நாங்களாம் கிறிஸ்துவ சொன்னா அதுல கிறிஸ்துவை உடையவர்கள் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையில் சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். அப்போ அது சில அறையை ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க தான் அந்த ஆவின் சிந்தை உருவாகும். ஒரு ஆவிக்குரிய சிந்தை உருவாக வேண்டுமானால் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவிக்குரிய சிந்தனைகள், ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய அந்த முழுமையான பலம், இதெல்லாம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மாம்ச சிந்தை மரணத்தை பிறப்பிக்கும், அந்த ஆவிக்குரிய சிந்தை ஜீவனை, சமாதானத்தை பிறப்பிக்கும். அதனால்தான் நீங்க நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய சிந்தனையை கர்த்தர்களை கேட்கறது தான் வந்து ஒரு முக்கியமான காரியம். அதை கொடுத்தாலும் ஆவிக்குரிய சிந்தனை என்று அறியாதபடிக்கு அவங்க மாம்சத்தில் இருந்தானால் அவங்களால எந்த ஒரு காரியத்தையுமே வந்து கர்த்தர் செய்ய முடியாது. அதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவங்க பேசும்போது சொன்னாங்க. ஆமாண்ணே, நிச்சயமாண்ணே. அதுல நம்ம பார்க்கும்போதுனே நீங்க சொன்ன ஒரு காரியம் நல்ல ஒரு காரியம். ஏன்னா அது வந்து எவ்வளவுதான் நம்ம அபிஷேகத்துல சில நேரங்களில் நிறைந்திருந்தாலும், நம்ம வல்லமை வரங்களை பெற்றிருந்தாலும், ஒரு சில நெருக்கங்களோ இல்லைன்னா பாடுகளோ வரும்போது வந்து சிலர் அந்த மாம்ச காரியங்கள்ல தடுமாறி போறாங்க.
அவருடைய மாம்சம் வந்து அந்த இடத்துல மேலோங்கி இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் வந்து மாம்சம் வந்து மேலோங்கிடக்கூடாது, ஆவிதான் எல்லா சூழ்நிலையிலும் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு காரியம் உண்மையில நல்ல ஒரு காரியம். ஆவியானவருக்குள்ள அந்த ஆவியினுடைய சிந்தையில நம்ம மேலோங்கி நிற்கும்போது தான் நமக்குள்ள வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு காரியம். அது மாம்சம்ன்றது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாருங்க, அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு அது கீழ்ப்படியாதான், கீழ்ப்படிய கூடாமல் பண்ணுமா. மாம்சமானது பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஆவி, அது வந்து ஆவியை வந்து மாம்சத்தை மேற்கொள்ள முயற்சித்தாலும் அது முயற்சிக்க கூடாது. மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள், பிரியமா இருக்க முடியாது. ஏன்னா உலகத்தை திருப்திப்படுத்தணும், குடும்பத்தை திருப்திப்படுத்தணும், வேலையை திருப்திப்படுத்தணும், அதிகாரியை திருப்திப்படுத்தணுன்றவங்க எப்படி ஆண்டரை திருப்திப்படுத்துவாங்க? அப்ப மாம்ச சிந்தை உள்ளவர்கள் ஆவிக்குரிய சிந்தையில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு இந்த காரியம் அவங்கள வந்து முழுதுமா பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் உண்டாகும். அதான் வந்து நம்ம இடத்துல பாக்குறோம். அப்போ வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பதற்கு எதெல்லாம் தேவை? ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தேவை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தேவை. அவங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான காரியங்கள், அதுல வந்து ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். சில இடத்துல கர்த்தர் சொல்லுவார், அது வந்து இறங்கி நடக்கூடிய இடத்துல இறங்கி நடந்து காரியத்தை செய்யணும். அது செய்வருக்கு பேதுருவை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல் ஒரு கால் பண்ணார், வா பேதுரு கடலில் இறங்கி நடந்து வா, ஆண்டரே வரலாமா, நீதானா கூப்பிடுங்க நடந்து வருன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. சொன்ன உடனே காலை வச்சிடறாரு. போல்னஸ் தான் ஸ்பிரிச்சுவலா அவர் ஆண்டு சொல்லி கேட்டாரு. ஆனா மாம்ச கிரீஸ் கீழே பார்த்தாரு, தரையில முழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கர்த்தரை பார்க்கும்போது உன்னதமான நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் கீழான நிலைகள், உலகத்தின் நிலைகள் அக்கம் பக்கம் பார்க்காம தேவனுடைய சிலுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது ஆவிக்குரிய எண்ணங்களும் ஆவிக்குரிய சிந்தைகளும் வாழ்க்கையில அவங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். நடைமுறைப்படுத்த கர்த்தர் அவளை பயன்படுத்துவார். இதுதான் கர்த்தர் வந்து இந்த நாட்கள் நம்ம பார்க்கிற காரியங்கள். ஆண்டவர் வந்து இந்த நாட்கள்ல வந்து இந்த ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு மேலதிகமான காரியங்களை கர்த்தர் இதான் வைத்திருக்கார். வேற என்ன காரியம் சொல்ல விரும்புறீங்களா? அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்கள்ல வந்து இந்த ஆவிக்குரிய காரியங்கள் கர்த்தர் வந்து இவ்வளவு காரியங்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல வந்து ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். இந்த கடைசி காலத்துல உண்மையாவே ஆவிக்குரிய சிந்தை இல்லாத சபைகளும் சரி, ஆவிக்குரிய சிந்தை இல்லாத ஊழியர்களும் சரி, ஆவிக்குரிய சிந்தை இல்லாத கர்த்தருடைய ஜனங்களும் சரி, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. நாமளா ஓடிக்கொண்டிருப்போம் ஏதாவது ஒரு காரியத்தை. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கறத வந்து கர்த்தரோட மனதில் இருக்கிற காரியத்தை, அந்த ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய சிந்தை இல்லாத ஒரு மனுஷன் வந்து அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிற மனுஷன் தான் தேவன் சொல்லுகிற அந்த எதிர்பார்க்கிற சித்தத்தையும் தரிசனத்தையும் சரியா நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கணும். பேதுருவை பார்க்கும்போது பேதுரு இயேசுவோட 3 வருஷம் கூட இருந்து ஊழியம் செய்தவர் தான். ஆனா இயேசுவை வந்து சிலுவை அறையை கொண்டு போகும்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து இயேசுவை மறுதளித்தார், காட்டி கொடுத்தார். சரியா? எனக்கு தெரியாதனால காட்டி கொடுக்கணும். யூதாஸ் பண்ணதை காட்டணும் அவர் சபித்தார், சத்தியம் பண்ண தொடங்கினார்னு சொல்லி போட்டு. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் சிந்தை இவருக்குள்ள வரல. ஏன்னா ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெறல. பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள் இன்னும் அருளப்படல. இயேசுவோட ஊழியம் செய்தான 3 வருஷம். அவர் எல்லா அற்புதங்களை பார்த்தவர், அதிசயங்களை பார்த்தவர், பலத்த காரியம். ஏன் மறுரூபமலையில போய் அந்த மறுரூபமாகிற அந்த காரியத்தையும் பார்க்கிறார். மோசேயும் எலியாவும் வந்து பேசுற காரியத்தெல்லாம் பார்த்த ஒரு பேதுரு தான். ஆனால் கடைசியில வாங்க நம்மலாம் போய் மீன் பிடிக்க போலாம், திருப்பி இயேசு மறித்து அவர் வந்து அது கடலில் இருக்கும்போது அந்த மரணத்து சம்பவம் வந்தபோது இவர் உடனே வாங்க நம்ம மீன் பிடிக்க போல பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள் எந்த நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் தன்னை இணைத்துக் கொண்டவங்க, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள், கிறிஸ்துவை மாம்சத்துல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவங்க, இனி நானில் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்போ அந்த ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய எண்ணங்கள் சிந்தை இருக்கிறவங்க, நான் போனாலும் கிறிஸ்தன் விட முடியாது, நான் கிறிஸ்து விட முடியாது, கிறிஸ்து என்ன விட முடியாது. நாங்கள் இருவரும் சிலுவை அறையப்பட்டிருக்கிறோம். எங்க போனாலும் நாங்கள் கர்த்தரோடு தான் போவோம். அடிக்கடி அற்புத தீர்க்கதரிசி ஐயா சொல்லுவாங்க, இயேசு பரலோகத்தில் இருக்கிற அவர் பாதாளத்தில் இருக்கிறன்னு சொன்னாலும் நான் வந்து அங்க போக ஆயத்தமா இருப்பேன். அப்போ வந்து கர்த்தர் எங்க இருக்காரோ அங்க போறதுதான் நம்மளுடைய நிலை, நம்முடைய இலக்கு. அதுதான் கர்த்தர் நமக்கு வந்து வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம்னா,
இப்போ பவுல் வந்து முன்னாடி அவங்களுக்குள்ள வந்து மாம்சத்தின் சிந்தை தான் இருந்தது. அப்போ அந்த அந்த நாட்கள் அவரை சந்தித்த நாட்களுக்கு பின்பாக அவருடைய சிந்தை வந்து ஆவிக்குரிய சிந்தையா மாற்றப்பட்டதுனால தான் அவங்க கர்த்தருக்குன்னு அவ்வளோ போராட்டங்கள் வந்த போதிலும், அவ்வளோ நிந்தனைகள் வந்த போதிலும், அவ்வளோ அவமானங்கள் வந்த போதிலும், அவங்களுக்கு விரோதமா அவ்வளோ காரியங்கள் நடந்த போதிலும் அவங்க அதுல நிலைத்து நின்று கர்த்தருக்குன்னு ஒரு பலமான ஓட்டத்தை ஓடுனாங்க. இப்போ ஆவிக்குரிய சிந்தனை வந்து ஒரு மனிதனை தன்னுடைய காரியங்களை வந்து அடைய வைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து இதா இருக்குங்கிறத இதுல இருந்து உணர்ந்து கொள்ள முடியுதுண்ணா. ஒருவனை பலவீனமான பலப்படுத்துறது ஆவியானவர் தான். தகுதியற்ற தகுதி உள்ளவன் ஆக்குறதும் ஆவியானவர் தான். ஏன்னா அவர் தான் பலம் உள்ளவனுக்கு பலம் இல்லாத பலம் தந்து சத்துவம் இல்லாத சத்துவம் தருகிறவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் தான் நம்ம நடந்தது. ஆவிக்குரிய சிந்தை இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய நிலைகள்ல ஆவிக்குரிய சிந்தையோடு செய்யப்படுற ஊழியங்கள் தான் கர்த்தருக்கு பிரயோஜனமானவைகள். கர்த்தர் விரும்ப இல்லாவிட்டால் அது மாம்சத்துல நீங்க ஆவியில தொடங்க பண்ண நீங்கள் மாம்சத்துல முடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாங்க. ஆரம்பிச்சது ஆவில ஆரம்பிச்சாங்க, ஆனா முடிக்கிறது மாம்சத்துல. ஏன்னா அந்த ஆவியானோடு இணைந்து ஓடுறது முடியல. ஓடுறது இதுவரைக்கும் ஓடின ஓட்டங்கள் வேற. இனி வரும் நாட்கள் கடைசி காலத்துல பலத்த காரியங்கள் நம்ம தோமா பார்த்த காரியத்தை காட்டிலும் மோசமான பல போராட்டமான காரியங்கள் இந்த கடைசி கால சந்ததிகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க பார்த்து இருக்கிற அந்த 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 ஏரோதுகள் வேற இருப்பாங்க, அவங்க பார்க்குற பார்வர்கள் வேற இருப்பாங்க, அவங்க பார்க்குற எகிப்துடைய காரியங்கள் வேறமா இருக்கும், அவங்க பார்த்து இருக்கிற தீமையான திட்டங்களை காட்டில் கடைசி கால வரப்போறாரு. அப்போ இதுக்கு பலமான ஆட்கள் ஆவியில் சிந்தையோடு ஆவியின் எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் இதை மேற்கொண்டு இதை முறியடிக்க முடியும். அப்ப கர்த்தரோட ஆவியானுடைய பலத்தளவு தான் ஒருத்தர் மேற்கொண்டு போக முடியும். அப்போ ஆவியின் காரியங்களை பெற்றுக்கொள்ளா நம்ம அதுல பாருங்க, ஆவிக்குரிய கனிகள் வேணும்னு பார்த்தோம், ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னு பார்த்தோம். அதுல ஆவிக்குரிய காரியத்தை நம்ம ஆவிக்குரிய கண்ணோட பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஆவிக்குரிய பலம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும் பார்த்தோம். ஆவிக்குரிய மெச்சூரிட்டி முதிர்ச்சின்னு பார்த்தோம். இது எல்லாவற்றையும் ஆவியானவர்களுடைய துணை கொண்டு செய்கிற ஆவி விவேகம் நமக்கு தேவை. எதை எவனமாய் நடத்தணும் ஆவியின் விவேகத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ஆவியாண்ட துணை தேவை. எல்லாத்துக்கும் ஊழியம் தான் செய்யறோம். பல இடத்துல போற ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இந்த நாட்டுல எப்படி ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அது முதலாம் வருகையை பத்தி சொல்லணும். சேம் டைம் அந்த 2ஆம் வருகை குறித்து சேர்த்து சொல்லணும். முதல் காலத்துல வரும்போது ஏசு யாரும் தெரியாதவங்களும் முதல்ல நம்ம ட்ராக்ஸ் கொடுப்போம், சுவிசேஷ ட்ராக்ஸ் கொடுப்போம். இப்போ வரப்போற ராஜா யாரு, அந்த ராஜ்யத்துல நடக்கும், அங்க நம்ம ஆளுகைக்குரிய இருக்கணும் வேதம் சொல்லுது. நம்ம என்ன மாதிரி பணி செய்ய போறோம், அது எப்படி நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னாரு. அது எந்த ஸ்தலம் குடியிருக்கிறது, அது வெளிப்படுத்தி காண்பிக்கணுமே, சபையில கற்றுக் கொடுக்கணுமே, சபையில் எடுத்துக்கொள்ளப்பட போது. அப்போ இந்த ஆவிக்குரிய வேகமான காரியத்தை வருகிற ஜனங்களை கற்றுக் கொடுக்கறது அந்த கடைசி காலத்துல கர்த்தர் அழைத்திருக்கிற. அப்போ வழி காட்டவும் வழி நடத்தவும் சபைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபைக்குரிய ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்பவும் கர்த்தர் வழி நடத்துமான காரியங்களை செய்யதான் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் இந்த ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியாது கர்த்தர் நம்ம சொல்றாரு. இதை நம்ம பேச ஆரம்பிச்சா அநேக காரியங்கள் நம்ம இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். நம்மளை காட்டிலும் வியூவர்ஸ் நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசுவாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தர் நன்றி செலுத்தணும். இந்த காரியம் ஒரு சின்ன காரியம் தான். இது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிற்க வைக்கிற எதிர்மறையான சிந்தைகள் என்னன்னு பார்த்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதுல முதல்ல ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். வீணான சிந்தை, பொல்லாத சிந்தை, வேதனை உண்டாக்குற சிந்தை, அப்புறம் இன்னொன்னு கர்வத்தோடு இருக்கிற சிந்தை எல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது நல்ல சிந்தை கொடுத்து பார்த்தோம். இப்போ இந்த வாரம் ஆவிக்குரிய சிந்தனை. அப்போ ஆவிக்குரிய சிந்தனையில தேவன் விரும்புற காரியத்தை நம்ம செய்யாவிட்டால் நாமளும் நியாய தீர்ப்புல போய் நிற்க வைப்போம். அதுக்கு நம்முடைய சிந்தைகளே சத்துரு இல்லை, எதிரிகள் அல்ல, வேற யாரோ இல்லை, ஒரு சபையில நானே நியாயத்திற்கு நிற்பதற்கு என்னை முன்னிலைப்படுத்தி நடத்துறதுதான் இந்த காரியத்துல தீர்க்கதரிசி பேசுற அந்த செய்தியோட சார்பு சுபாதிப்பார். கர்த்தர் இவ்வளவு நேரம் இந்த காரியத்தை பேசுவதற்கு நல்ல ஞானத்தை, நமக்குலாம் ஞானம் இல்லாத ஆட்கள், நமக்குலாம் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் தேவனே நம்ம வழி நடத்துகிறார். கர்த்தர் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நேர்களே இவ்வளவு நேரம் இந்த காரியங்களை கேட்டோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். அடுத்த முறை வேறு ஒரு தலைப்பிலே நம்ம சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் என்ன மாதிரி ஒரு வார்த்தை. ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட காரியத்தை குறித்து அவர் எப்படி அருளப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி அறிவான தீர்க்கதரிசி அவர்கள் பேசினாங்க. நம்ம இன்னைக்கு அது குறித்து தான் பார்க்க போறோம். அதுல தீர்க்கதரிசி அவர் அநேக காரியங்களை குறித்து அதில் பேசினார்கள். நீங்க அதை குறித்து பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய வேதம் சொல்றது பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆவியான குறித்து பேசும்போது, ஆவியின் வழி இன்னதென்று கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும்
விதம் என்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரிகளை நீ அறியாது இருக்கிறாய். அப்போ ஆவியானவருடைய கிரிகள் அல்ல ஐயா பேசும்போதே பார்த்தீங்கன்னா அது காலத்துக்கேற்ற கிரியை செய்கிற ஆவியானவர்.